நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவருமான விஜய் அவர்கள் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளை நேரில் அழைத்து அவங்களுக்காக ஊக்கத்தொகையை அளித்து கௌரவித்துட்டும் இருக்காரு. கடந்த 2 ஆண்டுகளாக இந்த கல்வி விருது விழாவை வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்க விஜய் சார் இந்த ஆண்டுமே அந்த விழாவை 3 கட்டங்களாக நடத்த பிளான் போட்டிருக்காரு. அதனுடைய முதல் 2 கட்ட விழா நிறைவடைந்த நிலையில தற்போது 3வது கட்ட விழா இன்று மாமல்லபுரத்தில் உள்ள ஷெர்டன் ஹோட்டல்ல நடைபெற்று வருது. இந்த விழாவில் 51 சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு தன்னுடைய கையாள விருதுகளை வழங்கிட்டு இருக்காரு. இந்த விருது விழா இன்று காலை 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இதற்காக மேடைக்கு வந்த விஜய் சார் விருதுகளை மாணவ மாணவிகளுக்கு வழங்கும் முன்னர் குஜராத் மாநிலம் அகமதாபாத்ல நடைபெற்ற விமான விபத்துல சிக்கியவர்களுக்கு 2 நிமிடம் மௌனாஞ்சலி செலுத்தியிருக்காரு. அங்கு வந்திருந்த மாணவர்கள் மற்றும் அவங்களுடைய பெற்றோருமே மௌனாஞ்சலி செலுத்தியிருக்காங்க. அப்போது பேசிய விஜய் சார், மிகப்பெரிய ஒரு விபத்து குஜராத்ல நடந்திருக்கு. அதன் வீடியோக்கள் புகைப்படங்கள் பார்க்கும் பொழுதே மனசே பதறுகிறது. அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்க்கை. இறந்தவர்களுக்காக 2 நிமிடம் மௌனாஞ்சலி செலுத்துமாறு விஜய் சார் கேட்டுக்கொண்டதை அடுத்து அனைவருமே எழுந்து நின்று மௌனாஞ்சலி செலுத்தியிருக்காங்க. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு.